ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு இருக்கிற வேலைகளே காலையிலேருந்து சாயந்தரம் வரை சரியாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரோம்னா வீட்டில் இருக்கிற வேலைகள் எல்லாமே டபுளாக இருக்கும். லாஸ்ட் 3 டேஸாக நானும் என்ன பண்ணும் வெளியில் போயிருந்தோம். குட்டீஸ் மட்டும் தான் வீட்டில் இருந்திருக்காங்க, கூட அத்தை மாமாவும் இருக்காங்க. 2 நாள் வெளியில் போயிட்டு வந்த எனக்கு வீட்டில் என்னென்ன வேலைகள் இருக்குங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். நெறைய பேர் ஷார்ட்ஸ்ல பார்த்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஆமாங்க, நான் வேலூர் சிஎம்சி தான் போயிருந்தேன். நார்மலான ஒரு ஹெல்த் செக்கப். எல்லா ரிப்போர்ட்டும் நார்மல்னே வந்திருக்கு. நானும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன். இன்னைக்கு சாட்டர்டே. குட்டீஸ்க்கு ஹாஃப் டே தான் ஸ்கூல். கிட்டத்தட்ட 3:30க்குள்ள வீட்டுக்கு வந்துருவாங்க. நான் போய் 4 நாள் தான் ஆகுது. ஆனா என் குட்டீஸ் அதிகமா என்கிட்ட சொன்ன விஷயம், அம்மா எப்ப வருவீங்க? டெய்லி கேட்பாங்க. அதுவும் காலையிலயும் கேட்பாங்க, ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகும் எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க. ஒரு 2 நாள் தாண்டுனதுமே எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாயிட்டு. பிள்ளைங்கள விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்து இருக்கோமே, பிள்ளைங்க நம்மள தேடுறாங்களேன்னு சொல்லி. ஒரு சைடு எனக்கு இது கொஞ்சம் ஃபீல் ஆனாலும், பிள்ளைங்க 2 பேரும் 3 நாள் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அவங்க யூனிஃபார்ம அவங்களே துவச்சு, ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கரெக்ட்டாவும் எடுத்து வச்சு, கரெக்ட் டைம்க்கு தூங்கி, கரெக்ட் டைம்க்கு எழும்பி அவங்களே பெர்ஃபெக்ட்டா ரெடியாயும் போயிருக்காங்க. கொஞ்சம் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவால்ல, பிள்ளைங்கள நல்லா தான் வளர்த்துருக்கோம். எல்லாமே கத்து குடுத்துருக்கோம்னு சொல்லி கொஞ்சம் திருப்தி தான் எனக்கு. அதே மாதிரி அவங்க மட்டும் கிளம்பி போல, நம்ம வீட்லயும் ஒரு சில வேலைகள் சொல்லுற வேலைகள பெர்ஃபெக்ட்டாவும் முடிக்கவும் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி முடிச்சிருக்காங்க. முக்கியமா செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது, மீன்களுக்கு எர போடுறது, ஈவினிங் வந்ததும் யூனிஃபார்ம துவைக்க போடுறது, நைட்டுக்குள்ள அத காய போடுறதுன்னு சொல்லி நம்ம குடுக்குற ஷெட்யூல கரெக்ட் டைம்க்கு அழகா முடிச்சாங்க. ஜெசிகா ஆகாஷ் இவ்ளோ பொறுப்பா எல்லாத்தையும் கரெக்ட்டா செய்யும்போது எனக்கே கொஞ்சம் கில்ட்டா ஃபீல் ஆகும். நான் இந்த வயசுல இப்படிலாம் ஒண்ணுமே செஞ்சதில்ல. எங்க அம்மாவ அத அடிக்கடி எனக்கிட்ட சொல்லியிருக்காங்க. டெய்லி யூஸ் பண்றதுக்கு யூனிஃபார்ம் மட்டும் துவைச்சு எடுத்துக்கிட்டாங்க. மத்தபடி இருக்கிற ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அதையெல்லாம் வாஷ் பண்ணணும். எங்க ஏரியால இன்னைக்கு பவர் கட். அதனால இன்னைக்கு துணி ஒண்ணும் துவைக்க முடியாது. அழுக்கெல்லாம் ஒதுக்கி பேஸ்கெட்லயும் வச்சுட்டு துவைச்சு போட்டிருந்த துணிகள் எல்லாம் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா கொஞ்சம் வேலைகள் முடிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் வீட்டையும் நீட்டாக்குன மாதிரி இருக்கும். துணி துவைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட நெறையா இருக்கும். ஏன்னா நாங்களும் டிராவலுக்கு கொண்டு போன ட்ரெஸ்ஸுகளே ஒரு செப்ட் இருக்கு. அது போக பிள்ளைகள் யூஸ் பண்ணது, வீட்ல யூஸ் பண்ணியிருந்த பெட்ஷீட் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 5, 6 மிஷினுக்கு ஓடும். அத நாளைக்கு நாளான்ன பொறுமையா துவைச்சுக்கலான்னு சொல்லிட்டு அத மட்டும் வேலையில பெண்டிங் வைக்கேன். இன்னைக்கு பவர் கட் இல்லாம இருந்திருந்தா கொஞ்சம் இடையிடையே துணிகளையும் துவைச்சு அந்த வேலையும் ஓரளவுக்கு முடிச்சு வச்சிருந்திருக்கலாம். ஓரளவுக்கு இந்த வாஷிங் ஏரியாவ ஃபுல்லுமே கிளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கிளீனிங் ஒர்க்க பெட்ரூம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். வீட்ல ஜெசிகா ரூம், ஆகாஷ் ரூம்னு ஆளுக்கு ஒரு ரூமுக்கு பேரு வச்சாலும் நாங்க என்னமோ தூங்குறது ஒரே ரூம்ல தான். பிள்ளைங்க ஒரு வயசு வரதான் நம்ம கூட தூங்குவாங்க. அதுக்கப்புறவு தனி ரூம் கேட்பாங்க. அதனால ஒரே ரூம்ல பெட்ட போட்டு எல்லாரும் ஒரே பெட்லயா படுக்கிறது தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி இருக்கும். நான் போறதுக்கு முன்னாடி விரிச்ச பெட்ஷீட். அப்ப பெட்ஷீட்டையும் மாத்தினாதான் கிளீனிங் பெர்ஃபெக்ட்டா இருந்த மாதிரி இருக்கும். எங்க பாட்டி எங்க அம்மா கிட்ட சொன்னது, நம்ம படுத்து எழும்பும் போதே நம்ம யூஸ் பண்ண பெட்ஷீட்டை மடிச்சு வச்சுட்டு பில்லோவெல்லாம் நீட்டாக்கி வச்சுட்டு தான் எழும்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அம்மா எனக்கு சொன்னாங்க. நான் இப்போ ஜெசிகாக்கு சொல்றேன். பிள்ளைங்க 2 பேருமே படுத்து எழும்பும் போதே அதை நீட்டா மடிக்கிறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபோல்ட் பண்ணி பில்லோவை மட்டும் நேரா எடுத்து வச்சிருவாங்க. நம்ம யூஸ் பண்றோமோ இல்லையோ வாரத்துக்கு 2 வாட்டி கண்டிப்பா பெட்ஷீட்டுகளை மாத்திருவேன். நம்மளுக்கு தூங்குற இடம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா பெர்ஃபெக்ட்டா இருந்தாதான் தூக்கமும் நல்லா இருக்கும். அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் இருக்கிற பில்லோ, பெட் எல்லாத்தையும் வெயில்ல போட்டு கொஞ்சம் சூடேற விட்டுட்டு ஈவினிங் எடுத்து உள்ள போடுவேன். பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் திக்கான பிளாங்கெட் யூஸ் பண்ணாலும் எனக்கு என்னமோ இந்த காட்டன் பெட்ஷீட் தான் யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூஸ் பண்ற பில்லோ நார்மலா பெட்டு கூட வர பில்லோ 2 யூஸ் பண்றோம். அது போக 2 இலவம் பஞ்சு பில்லோ. இந்த இலவம் பஞ்சுல யூஸ் பண்ற பில்லோவை யூஸ் பண்ண பிறகு வேற எந்த பில்லோ வச்சாலும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. அங்க பெட் கவரை சேஞ்ச் பண்ண பிறகு ஜெசிகா ரூம்லயும் பெட் கவரை சேஞ்ச் பண்ணிருந்தேன். ஜெசிகா இங்க தூங்க மாட்டா. ஆனா உட்காந்து படிக்கிறது, இருந்து விளையாடுறது எல்லாமே இங்க. அதனால அதை சேஞ்ச் பண்ணும்போது இங்கேயும் பெட் கவரை சேஞ்ச் பண்ணிருவேன். இந்த பெட்டை விரிச்சிட்டோம் அப்படின்னாலே ரூமை பார்க்க ஏதோ நீட்டா கிளீனா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். மாத்தின பெட் கவர்கள் எல்லாத்தையும் துவைக்கிறதுக்கும் எடுத்து கொண்டு வச்சிருந்தேன். ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி ரோடு சைடு வீடுங்கிறதுனால நம்ம எவ்வளவுதான் டெய்லி பெருக்குனாலும்
எப்படியும் தூசி அதிகமா இருந்த மாதிரி இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பெருக்கிறனோ இல்லையோ கண்டிப்பா தொடச்சாதான் வீடு நீட்டா இருந்த மாதிரி இருக்கும். வீட்ட பெருக்கும் போதே கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் மாத்தி வச்சு கிளீன் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நீட்டா ஃபீல் ஆகும். இது மீனா வாங்கிட்டு வந்த கிஃப்ட். ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு அவ வர முடியலங்கிறதுனால இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் பண்ணும்போது வந்திருக்கும் போது எங்களுக்கு இது வாங்கி கொடுத்திருந்தா. இது ஆணி அடிச்சு தான் மாட்டணும். வெளியில இருந்து தான் ஆளையும் கூப்பிடணும். அதனால அதை வெயிட்டீஸ்ல வச்சிருக்கேன். பெருக்கிறதும் மட்டும் இல்ல, வீட்ட இன்னைக்கு கொஞ்சம் தொடச்சா நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரேடியா வேலை செஞ்சோம்னா உடம்புக்கே கொஞ்சம் கஷ்டமா தெரியும். அதனால இன்னைக்கு பெருக்கி விட்டுட்டு நாளைக்கு பெருக்கும்போது தொடச்சும் எடுத்துறணும் பிளான் பண்ணியிருக்கேன். எப்பவுமே வீடு பெருக்கும்போது கை கெட்டினாப்புல இருக்கிற ஒற்றைகளையும் லைட்டா தட்டி விட்டு ஜன்னலையும் லைட்டா தட்டி விட்டு பெருக்குவேன். அப்போ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நீட்டா இருந்த மாதிரி இருக்கும். உயரத்துல இருக்கிற ஒற்றைகள் இருக்கதான் செய்யும். அது மந்த்லி ஒன்ஸ் வெளியில இருந்து ஹெல்ப்புக்குன்னு யாரையாவது கூப்பிடுவேன். இல்ல என்னவன் ஹெல்ப்போட அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிடுவேன். அதே மாதிரி நம்ம திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது இப்பவும் சரி, நான் பழைய வீட்ல இருக்கும்போதும் சரி, கட்டில் கடியில எதையுமே ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம அங்க பெருக்கிறதே கஷ்டம். அதிகமா தூசி சேர்ந்த இடமும் அதுவா தான் இருக்கும். அதனால நம்ம திங்ஸ் எதுவும் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் டம்ப் பண்ண மாதிரி இருக்கும். அதனால திங்ஸ் இல்லாத மாதிரி பாத்துக்கிடுவேன். இப்ப பெட்ரூம் 2யுமே பெர்ஃபெக்ட்டா கிளீன் பண்ணிட்டேன். இதுவே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ வெளியில பெருக்கிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொண்டு போயிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா, கிளீனிங் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருந்த மாதிரி இருக்கும். கொண்டு போன பேக் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிருந்தேன். இங்கிருந்து போகும்போது என்னவனுக்காக ஒரு பேக்கும், எனக்காக ஒரு பேக்கும் எடுத்து வச்சிருந்தேன். அது போக ஹேண்ட் லக்கேஜாவும் ஒண்ணு கேரி பண்ணியிருந்தேன். திரும்பி வரும்போது அழுக்கு துணியெல்லாம் ஒரு பேக்லயும் 2 பேரும் யூஸ் பண்ணாத துணிகளையும் ஒரு பேக்லயுமா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப எடுக்கிறது எல்லாமே அழுக்கு துணிகள். இது எல்லாத்தையும் துவைக்கிறதுக்கு எடுத்து வச்சிட வேண்டியதான். அதே மாதிரி ஹேண்ட் லக்கேஜ்ல பெட்ஷீட் வச்சிருப்பேன், வாட்டர் பாட்டில் வச்சிருப்பேன். அத்தியாவசியமா தேவைப்படக்கூடிய பவர் பேங்க், சார்ஜர் எல்லாமே அந்த ஹேண்ட் லக்கேஜ் பேக்ல இருக்கும். நம்ம பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது அவங்க கொடுக்கிற பெட்ஷீட்டை விட நான் வீட்ல யூஸ் பண்ற பெட்ஷீட்டை யூஸ் பண்றது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால எப்பவும் எங்க டிராவல் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா பெட்ஷீட்டுகள் கண்டிப்பா வச்சிருப்பேன். இந்த பேக்ல இருக்கிறது எல்லாமே கொண்டு போயிட்டு நாங்க யூஸ் பண்ணாம ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்கிற ட்ரெஸ்ஸுகள். என்னதான் அயர்ன் பண்ணி வச்ச மாதிரி அப்படியே இருந்தாலும் நம்ம லக்கேஜ பேக் பண்ணியிருக்கோம். அத அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒரே இடத்துலயே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்கோம். அது என்னமோ கொஞ்சம் எனக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். அதனால அத திருப்பி துவைச்சோம்னா அது டபுள் மடங்கு வேலையா இருக்கும். அதுக்காக கொஞ்ச நேரம் அத எடுத்து கொஞ்சம் வெளியில காத்து படுற மாதிரி, வெயில் படுற மாதிரி கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்துக்கொண்டு கபோர்ட்ல வச்சிட போறேன். துவைக்கணும்னா துவைச்சிரலாம். ஆனா, அது அந்த அளவுக்கு அழுக்காகல. ஆல்ரெடி அயர்ன் பண்ணி வேற வச்ச ட்ரெஸ்ஸுகள். எதுக்கு 1க்கு 2 வேல. அதனால இத கொஞ்சம் வெயில்ல வச்சுட்டு எடுத்துக்கொண்டு கபோர்ட்லயும் வச்சிட போறேன். இது இவ்வளவும் அழுக்கு துணிகள். ஒவ்வொன்னையா கிளீன் பண்ண துவைக்கிற துணிகள் மட்டும் அதிகமாகிட்டே இருக்குது. அதே மாதிரி டிராவலுக்கு கொண்டு போன பேக்குகளையும் ஒரு 10 நிமிஷம் வெயில்ல வச்சு எடுத்துறதேன். அப்போ அந்த இருக்கிற அழுக்கு ஸ்மெல்லுகள் மாறி கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸா ஃபீல் பண்ண முடியும். நான் டிராவலுக்காக கொண்டு போயிட்டு வந்துருந்த பிரஷ், பேஸ்ட், ஷாம்பு, சோப்பு இது எல்லாத்தையும் வாட விட்டு எடுத்து வைக்கேன். இந்த பிளான்ட் வேலூர் ஞாபகார்த்தமா என் கார்டனுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். இது நட்டு வச்சாலே வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. வச்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம எங்க போயிட்டு வந்தாலும் குட்டீஸ்க்காக ஏதாவது சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு அது ஒரு சின்ன சந்தோஷம். அதுக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஒரு மொபைல் ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். அது போக ஜெசிகாக்கு பேங்கிள் வாங்கியிருக்கேன். அதுவும் அவளுக்கு பிடிச்சமான பர்பிள் கலர்ல வாங்கியிருக்கேன். இது அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏதாவது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாவும் யூஸ் பண்ணிக்கிடுவா. பிள்ளைங்க இந்த விஷயத்துல ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான். நம்ம எங்க போறோம், என்ன பர்பஸ்க்காக போறோங்கிறது இல்ல, அவங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கோங்கிறத கண்டிப்பா நோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அந்த காந்தி மார்க்கெட்ல இந்த ஃபேன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. அதாவது இதுக்கு முன்னாடியும் ஜெசிகா இத பார்த்துட்டு என்ட்ட கேட்டிருக்கா. அப்ப வாங்கி கொடுக்க முடியல. இது போர்ட்டபிள் தான். சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காவும் இருந்து நல்லா ஒர்க் ஆகுது. எனக்கு யூஸ் ஆகுற மாதிரி தோணுச்சு. அதனால ஜெசிகாக்காகவும் இது வாங்கியிருக்கேன். இதுல ஸ்பீடுமே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு வச்சுக்கிடலாம். நல்ல காத்தும் நல்லா வந்த மாதிரி இருந்து நல்லா செக் பண்ணி பார்த்து வாங்கியிருக்கேன். ஸோ இது 3 தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எது எது யாருக்கு பிடிக்குதுன்னு தெரியல. இருந்தாலும் குட்டீஸ்க்கு குடுத்துரலாம். இந்த வீடு பெருக்க ஆரம்பிச்சதுமே எனக்கு ஒரு கான்செப்ட் ஞாபகத்துல வருது. உங்களுக்கு இத பத்தி என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. நம்ம பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, "நைட்டு நேரத்துல வீட பெருக்கி வெளியில தள்ளக்கூடாது" அப்படின்னு. நம்ம பாட்டிலாம் சொல்றாங்கன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். ஆனா அது அவங்க காலத்துக்கு அது கரெக்ட்டான ஒரு விஷயம்னு நான் ஃபீல் பண்றேன். எங்க பாட்டி வாழ்ந்த வீட்லலாம் கரண்டே கிடையாது. அப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள பெருக்கி வெளியில தள்ளுறாங்கங்கும்போது, வீட்ல இருக்கிற ஏதாவது இம்பார்ட்டன்டான ஒரு பொருள், அதாவது ஒரு கோல்டே கிடக்குதுனாலும் தெரியாம வெளியில தூத்து தள்ளிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
அவங்க சொல்றது விஷயமா இருக்கும். அது கரெக்ட் தான். அது ஓகே தான். ஆனா இப்ப நம்ம இருக்கிற காலத்துல நல்லாவே பவர் சப்ளையும் இருக்குது. லைட்ட போட்டுட்டு பெருக்கணும்னா கொஞ்சம் நீட்டா எங்கெங்க தூசி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து பெருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இருந்தாலும் பாட்டி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நைட்டு பெருக்கிறேன் அப்படின்னா பெருக்கி வெளியில தள்ள மாட்டேன். வீட்லயே ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு மறுநாள் காலையில தான் அதை எடுத்து டஸ்ட்பின்லயே போடுவேன். இது ஏதோ ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னா கண்டிப்பா நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் அப்படி விஷயங்களை பிலீவ் பண்ணவும் மாட்டேன். வீடு சுத்தமா இருக்கணும். அதை எப்ப செஞ்சா என்ன? முன்னாடி எல்லாம் நைட் டைம் தான் வீடு துடைப்பேன். துடைக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் நைட் டைம் தான் துடைப்பேன். ஏன்னா நைட்டு யாரும் வீட்ல அங்கங்க நடமாட மாட்டாங்க. நம்ம ஒரு வேலையை தொடங்கணும்னா ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா நீட்டா செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். அதனால இந்த பெருக்கிறது துடைக்கிறதுக்கெல்லாம் நைட் நேரம் எனக்கு கொஞ்சம் பெஸ்டாவே தெரியும். சம்டைம்ஸ் கபோர்டு அடுக்கிறது கூட நைட்டு காமா உட்காந்து ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி இருக்கும். வெயில்ல வாட வச்சிருந்த சூட்கேஸ் பேக் எல்லாமே கொஞ்சம் சூடு ஏறிட்டு இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி எங்க வைக்கணுமோ அங்க கொண்டு ஸ்டோர் பண்ணிடலாம். யூஸ் பண்ணாம கொண்டு வந்த துணிகளை வாட வச்சிருந்தது கொஞ்சம் அந்த ஸ்மெல் மாறி இருக்கு. இனிமே எடுத்துக்கொண்டு கபோர்டுகள்ல உள்ள வச்சிடலாம். ஒரு 2 நாள் ட்ரிப்புக்காக பேக் பண்றது கூட ஈஸியா இருக்கும். ஆனா கொண்டு போயிட்டு வந்த பிறகு இருக்கிற வேலைகள் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா போயிட்டு வந்ததும் இவ்வளவு வேலைகளை தொடர்ந்து செய்யணுமான்னு கேட்டா கண்டிப்பா நான் செஞ்சே ஆகணும். ஏன்னா கொஞ்சம் கழிக்கட்டும் நினைச்சேன்னா கொஞ்சம் சோம்பறியாயிரும். பிறகு வேலை இருந்துட்டே இருக்குன்னு டென்ஷன் மட்டும் தான் இருக்கும். அது மட்டும் இல்ல எப்ப செஞ்சாலும் நான் தான் செஞ்சாகணும். அதனால வேலையை முடிச்சிட்டோம்னா பிறகு ஃப்ரீயா இருந்த மாதிரி இருக்கும். இந்த ஊஞ்சல் அந்த தட்டடியில இருந்தது. அங்க கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கு. உட்கார்ந்த நேரம்லாம் கொஞ்சம் சூடா தெரியுதுங்கிறதுக்காக இப்ப இந்த பால்கனில மாத்தி போட்டிருக்கோம். செடிக்கு தண்ணி ஊத்துறதா இருந்தா ஒண்ணு காலையில ஊத்தணும். இல்லன்னா வெயில் தாழ்ந்த பிறகு சாயந்தரம் தான் செடிகளுக்கு தண்ணி ஊத்தணும். நான் ஊர்ல இல்லாத 2 நாளும் ஆகாஷ் தான் செடிகள் எல்லாம் டேக் கேர் பண்ணிக்கிட்டான். அதுக்கு டெய்லி தண்ணி ஊத்தி அதை நல்லாவே பார்த்துக்கிட்டான். நான் வந்து அதை பார்த்த பிறகு கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் எனக்கு அதுக்கு உடனே தண்ணி ஊத்தணும் போல இருந்து மணி 11 ஆகுது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை விட்டுறலான்னு சொல்லிட்டு தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வச்சிருக்கிற சின்ன சின்ன மீன்களும் இந்த செடிகளும் ஏதோ என்ன மட்டும் தான் நம்பி இருக்குன்ன மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். அதனால அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது எனக்கு ஒரு திருப்தி, எனக்கு ஒரு ஹாப்பினஸ்னே சொல்லணும். இந்த 2 நாளையில எந்தெந்த செடி கொஞ்சம் வளர்ந்துருக்கு, தழுத்திருக்குது, எது எது மொட்டு பூத்திருக்குன்னு சொல்லி வந்ததும் ஃபர்ஸ்ட் இதை தான் வந்து பார்த்தேன். இந்த டைம் அதுவும் எனக்கு பிடிச்ச லில்லி அழகா பூத்திருக்கு. இன்னும் ஈவினிங் டைம்ல அதோட வாசம் இந்த தட்டடி வந்தாலே அவ்வளவு ஒரு ரம்யமா இருக்கும். இப்ப இருக்கிற வேலைகள் எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இனிமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அத்தனைக்கு சமைச்சிருந்தாங்க. நல்ல தக்காளி சோறு ரெடி பண்ணியிருந்தாங்க. நல்ல புளிப்பா சூப்பரா இருந்து, நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் கிச்சனுக்குள்ள என்டர் ஆகுறேன். எப்பவுமே காலையிலேயே குக்கிங்க முடிச்சிருவேன். இல்லன்னா 10 மணிக்குள்ள முடிச்சிருவேன். மதியத்துக்கு இந்த மதிய வெயில்ல கிச்சனுக்குள்ள வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். குட்டீஸ் இந்த 3 நாளா என்னோட சமையல கொஞ்சம் மிஸ் பண்றாங்க. அம்மா எப்ப வருவீங்க? ஒரு தயிர் சாதமாவது செஞ்சு குடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கோ ஆஃப் டே தான் ஸ்கூல். அப்போ ஒரு 3:30க்குள்ள வீட்டுக்கும் வந்துருவாங்க. ஏதாவது சமைச்சு வச்சோம்னா குட்டீஸ் வந்தோடனே திருப்தியா சாப்பிடுவாங்க. இந்த 3 நாளுமே குட்டீஸ் ஸ்நாக்ஸ், லஞ்ச் 2மே ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் மட்டும் வீட்ல சாப்பிடுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு 3:30 ஸ்கூல் முடிஞ்சு வந்தாலும் வந்ததும் என்ன சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நான்வெஜ்ல கொஞ்சம் காரசாரமா குக் பண்ணி வச்சோம்னா வந்து திருப்தியா சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு மீன்காரனுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க இறால் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அண்ணே கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொண்டு தந்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால அவங்க க்ளீன் பண்ணி கொண்டு தரதுக்குள்ள நான் கிச்சனை ஃபர்ஸ்ட் ரெடி பண்றேன். நான் எப்ப குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணாலும் எங்க வீட்ல தான் இல்லைங்க. நான் எங்க குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கிச்சன் அந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி அடுப்பை க்ளீன் பண்ணா மட்டும் தான் எனக்கு குக்கிங் ஏதோ ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி இருக்கும். எப்ப குக் பண்ணாலும் கொஞ்சம் நீட்டா பண்ணணும்னு சொல்லி விரும்புவேன். அது காய்கறிகளை கழுகுறது, பாத்திரங்களை நீட்டா கழுகுறது மட்டும் இல்லாம கிச்சனையும் நீட்டா வச்சு அதை குக் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் விரும்புவேன். முன்னாடிலாம் இப்ப பிள்ளைங்கள விட்டுட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பேன். பிள்ளைங்க என்ன பண்ணிக்கிடுவாங்க? யார நம்பி பண்ணுவாங்க? அப்படி சொல்லி கொஞ்சம் பயப்படுவேன். ஆனா இப்ப பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. அவங்கள அவங்களையே நல்லா பார்த்துக்கிடுறாங்கன்ன பிறகு எனக்கு கொஞ்சம் தைரியம் தான். இருந்தாலும் என் பிள்ளைங்க வீட்ல இருக்கிறாங்கங்கிற எண்ணம் எனக்கு எப்பவும் இருந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு எப்படி அம்மா வந்தா நல்லா இருக்கும்னு தோணுதோ, அதே மாதிரி எனக்கும் என் பிள்ளைங்களுக்காக இத இத செய்யணும். இந்தந்த நேரத்துல அவங்க இது எதிர்பார்ப்பாங்க. நம்ம அந்த நேரத்துக்கு கரெக்ட்டா குடுக்கணுங்கிற டென்ஷன் எனக்கு எங்க இருந்தாலும் இருந்துட்டு இருக்கும்.
இங்க மதியம் பொங்குன சோறு கொஞ்சம் இருக்குது. இதுக்கு ஆப்ட் ஆகுற மாதிரி கூட்டு வச்சோம்னா இதுவும் காலியாகும். சொன்ன டைம்ல இறாலையும் அவங்க கிளீன் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கிளீன் பண்ணா போதும். கிரேவி வைக்க சரியா இருக்கும். கடல் இறால்னா ஒரு ரேட்டு, வளப்பு இறால்னா ஒரு ரேட்டு. ரேட்டுக்கு மட்டும் சொல்லலங்க. கடல் இறால் ஒரு டேஸ்ட்ல இருக்கும், வளப்பு இறால் ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இன்னைக்கு வாங்கியிருக்கிற இந்த இறால் நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்குது. ரொம்ப பெரிய சைஸும் இல்ல, ரொம்ப சின்ன சைஸும் இல்ல. தானமா இருக்கிறதுனால டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். இறாலோட தோலெல்லாம் கட் பண்ணி குடுத்துருக்கிறதுனால, எனக்கு இன்னும் கிளீன் பண்றதும் ஈஸி. டக்குன்னு வேலைய முடிச்சிடலாம். மேல் பகுதியில ஒரு கோடு மட்டும் போட்டுட்டு, நரம்பு மாதிரி இருக்கிற அந்த குடல மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா கிளீன் ஆயிரும். அதே மாதிரி கொஞ்சமா மஞ்சள் போட்டு 1க்கு 2 தண்ணி வச்சு கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டோம்னா, இறால் குக் பண்ண ரெடி ஆயிடும். இன்னைக்கு 1 கிலோ இறால் வாங்கியிருக்கேன். தோட உடைச்ச பிறகு கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு 3/4 கிலோக்கு கொஞ்சம் கூடுதல் தான் இருக்கும். இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ₹500. நெக்ஸ்ட் இறாலையும் கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். இனிமே பல்லாரி தக்காளி கட் பண்ணிட வேண்டியதான். குக்கிங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி அடுப்பை கிளீன் பண்றனோ, அதே மாதிரி வெஜிடபிள் வெட்டுறதுக்கு முன்னாடி கத்தியை லைட்டா ஷார்ப் பண்ணிட்டோம்னா, வெஜிடபிள்லாம் கட் பண்றதுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பா ஃபாஸ்டா வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த நைஃப் ஷார்ப்னர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6, 7 வருஷம் இருக்கும். இன்னும் என் கிச்சன்ல இருக்கு. நல்லாவே யூஸ் ஆகிட்டு இருக்கு. போன வாரம் ஷார்ட்ஸ்ல ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. எந்த காய்கறியுமே கழுகாமயே யூஸ் பண்றீங்களே அப்படின்னு. அந்த 3 நிமிஷம் வீடியோல நம்ம கட் பண்றத காட்டுறோம். உரிக்கிறதையும் காட்டுறோம். இதுல கழுகுறதையும் எத்தனை கிளிப்புங்க காட்ட முடியும்? அதனால அத மட்டும் காட்டுறதில்ல. மத்தபடி எந்த காய்கறியா இருந்தாலும் கழுவி தான் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணுவோம். அதே மாதிரி 2வது எடுத்து குக் பண்ணும்போதும் ஒரு வாட்டி அலசிக்கிடுவேன். அதே மாதிரி நெறைய வெசல்ஸ் டீட்டெயில் கேட்கீங்க. ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோல அது எல்லாத்தையுமே நான் உங்க கூட டீட்டெயிலா ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனா ரிப்பீட்டடா வர ஒரு கொஸ்டின், யூஸ் பண்ற பாத்திரம் எங்க வாங்குனீங்க? அதோட லிங்க்க குடுங்கன்னு கேட்குறீங்க. பேன பத்தி ஷேர் பண்ணியிருந்த வீடியோவ கண்டிப்பா இது கூட டேக் பண்றேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ கிரேவி வைக்க ஆரம்பிக்கலாம். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விடுறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரியை உள்ள சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிற போறேன். எப்போ சீ ஃபுட் குக் பண்ணாலும் கொஞ்சம் உப்பு மட்டும் பார்த்து சேர்க்கணும். இன்னைக்கு வைக்கிற இந்த இறால் கிரேவி சப்பாத்தி, தோசை, இட்லி, ஏன் ரைஸ் கூட கூட பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். பொதுவா இந்த இறாலு, நண்டெல்லாம் குக் பண்ணும்போது லைட்டா ஒரு ஸ்வீட்னஸ் தெரியும். எப்ப குக் பண்ணாலும் கொஞ்சம் பெப்பர் கூடுதலா சேர்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மாறும். 4 நாள் வெளியில போறேங்கிறதுனால, வார தொடக்கத்துல காய்கறி வாங்கும்போது, அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். இப்ப 4 நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் காய்கறிகள் மட்டும் இல்லாம இருக்கு. தக்காளி, மிளகாய் அப்படி பேசிக்கான காய்கறிகளும் இல்லாம இருந்து, அதனால கொஞ்சம் தேவைக்கு மட்டும் காய்கறி இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். தக்காளி எப்ப வாங்குனாலும் நல்ல பழுத்த தக்காளியா வாங்குவேன். ஏன்னா நான் ஃப்ரிட்ஜ்ல தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஃப்ரிட்ஜ்ல எப்படி வைக்கணும் அப்படியே இருக்கும். அதனால நல்ல பழுத்த தக்காளியா வாங்கியிருப்பேன். வாங்கின காய்கறிகள் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி அலசிட்டு கொஞ்ச நேரம் வாட விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அதை கிளீன் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணுவனோ அதே மாதிரி ஸ்டோர் பண்ணிருந்தேன். அதே மாதிரி மிளகாவை ஸ்டோர் பண்ணும்போது காம்ப கிள்ளிட்டு கீழே டிஷ்யூ போட்டு ஸ்டோர் பண்றேன். இது எனக்கு கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு அப்படியே இருக்கும். இப்ப வதக்கிட்டு இருந்த பல்லாரி நல்லாவே வதங்கிட்டு, சேத்த பச்சை மிளகாவ மட்டும் வெளியில எடுத்துறதேன். வத்தப்பொடி, சீரகப்பொடி, மஞ்சப்பொடி இவ்வளவுதான் மசாலாக்களா உள்ள சேர்க்கேன். இப்ப நான்வெஜ்னாலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு வாசம் இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுறேன். நெக்ஸ்ட் கட் பண்ண தக்காளியும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். தக்காளி நல்லா மசையிற அளவுக்கு நல்லா வதக்கணும். தக்காளியும் நல்லா மசிஞ்ச பிறகு கொஞ்சமா தண்ணி விட்டு கொதிக்க விடணும். இப்ப சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா தக்காளியும் குழஞ்சு நல்லா கட்டியா ஒரு கிரேவி மாதிரி ஆயிட்டு, இந்த சமயத்துல கிளீன் பண்ணி வச்சிருக்கிற இறால உள்ள சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு வேக விட போறேன். நம்ம சீ ஃபுட் எதையுமே ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்ல. அதுவும் இறால் வேக ரொம்ப லேட் ஆகாது. அதனால தான் அந்த கிரேவி நல்லா பச்சை வாசனை போய் நல்லா சுண்டி வந்த பிறகு இறாலா சேர்க்கேன். ஃபைனலா கொஞ்சம் பெப்பரையும் தூவி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுறேன்.
ஆல்ரெடி நம்ம சேர்த்த தண்ணி நல்லாவே ட்ரையா இருக்கும். இறால சேர்த்து மூடி வச்சு வேக வைக்கும்போது தானா அதுல கொஞ்சம் தண்ணி ஊறி இருக்கும். இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம குக் பண்ணும்போது இருக்கிற தண்ணியும் வத்திரும். இறால்லையும் நல்லா மசாலா பிடிச்சுக்கிடும். சாப்பிடவும் டேஸ்டா இருக்கும். இப்ப கிரேவி சூப்பரா ரெடி ஆயிட்டு. இப்ப எங்களுக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு இது அதிகமாவே இருக்கும். ஒரே நேரத்துல காலியும் ஆகாது. அதனால நல்லா குக் ஆனதுமே பாதி கிரேவிய தனியா எடுத்து மாத்தி வச்சிருந்தேன். இத தோசைக்காகவோ, இல்ல சப்பாத்திக்காகவோ நைட்டு பிள்ளைங்களுக்கு குடுத்துக்கலாம். இப்ப மீதி இருக்கிற கிரேவில ரெடியா இருக்கிற ரைஸ உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருதேன். இது பார்த்தீங்கன்னா, சட்டிச்சோறு மெத்தட்ல ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம சிக்கன், மட்டன், நான்வெஜ்லாம் குக் பண்ணிட்டு, இதேமாரி கிரேவி வச்சுட்டு, இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஃபைனலா இருக்கிறதுல கொஞ்சமா சோறு போட்டு அம்மா வெரவி குடுப்பாங்கல்ல, அதே மெத்தேடு தான். அத தான் சட்டிச்சோறுன்னு சொல்லுவோம். இப்ப இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிடுதேன். ஏன்னா கிரேவிக்கு உப்பு சரியா இருக்கும். ரைஸ் சேர்க்கிறதுனால அதுக்கு தக்கன இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுறேன். இப்போ சேர்த்துருக்க சோறுலயும் கொஞ்சம் சூடு ஏறணும். ஏறுனா தான் கிரேவியும் சோறும் ஒண்ணா மிக்ஸ் ஆகி டேஸ்ட் நல்லாருக்கும். ஃபைனலா டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பரா வந்திருக்கு. கிட்ஸோட டேஸ்ட் எனக்கு தெரியும். அதனால இன்னைக்கு நல்லாவே சாப்பிடுவாங்க. திருப்தியாவும் சாப்பிடுவாங்க. இப்ப சோறு ரெடி. அத எடுத்து வச்சுட்டு குட்டீஸ்க்காக வெயிட் பண்றேன். விடு விடு அவள விடு அவள விடு அவள விடு. மனத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவான்னு பார்த்தனே. ப்ரான். பிளேட்டட் பிளேட்டடு. ஜெசிகா களத்துல இறங்கிட்டா. மொத்தமா ரைஸோட சேர்த்தேடே. நெக்ஸ்ட் டைம் இறால் வாங்குனீங்கன்னா மறக்காம அந்த கிரேவியும் ட்ரை பண்ணி பாருங்க. இருக்கிற கிரேவியை வச்சு இந்த சட்டி சோறும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்க குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த 3 நாள் நானும் குட்டீஸும் எந்த அளவுக்கு மாத்தி மாத்தி மிஸ் பண்ணிக்கிட்டோமோ, வந்ததும் அவங்க கொடுத்த வார்மான இந்த ஹக் எனக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்குது. ஆமா. After 3 days, eating food. அது ஒரு பட்னியா வருதா தங்கம்? 3 நாள் என் சாப்பாடு சாப்பிடலங்கிறது உனக்கு அவ்வளோ இதாக இருக்கு ஆகாஷ். என்ன மிஸ் பண்ணியா? என் சாப்பாட்டை மிஸ் பண்ணியா ஆகாஷ்? ஆகாஷ் என்ன மிஸ் பண்ணியா? என் சாப்பாட்டை மிஸ் பண்ணியா ஆகாஷ்? என்னது சாப்பாடுங்கிறது தான் சொல்லியோ? அப்படியாம்மா? அம்மாடா என் பிள்ளை நல்ல வேலை தப்பிச்சாடே. சாப்பாடுன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஃப்ளைட்டை பிடிக்கிட்டு போயிருப்பேன்.
நம்ம எங்க தான் போனாலும், வெளியில போய் எத்தனை பேர சந்திச்சாலும், நம்மளுக்கு பிடிச்சவங்களாகவே இருந்தாலும், நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம குட்டீஸ் கூட இப்படி ரிலாக்ஸா உட்கார்ந்து பேசுறதே ஒரு தனி ஸ்பெஷல்ங்க. வெரி குட். இப்போ கருவேப்பிலை. சூப்பர். எக்ஸ்பெக்ட் பண்ணியா அப்படி ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க? நான் நினச்சேன் மோமோஸ். ஓ, மோமோஸ். சரி, அப்போ மோமோஸ் வச்சுருக்கலாமா? இது வேண்டாமா? ப்ரான் மோமோஸ். அப்படியேப்பா. சரி, இந்த 3 நாள் என்ன மிஸ் பண்ணியா? என் சாப்பாட்டை மிஸ் பண்ணியா? உங்களை என்னையா ஜிஸ்கம்மா? அடே முடியல. இருந்தால் தானே சாப்பாடு செஞ்சீங்க. கவுத்திட்டியடி. என்னோட gift மொத்தத்துல நான் பார்த்துதான் தரேன். காட்டி குடு, அண்ணாட்ட கூட பார்த்து தட்டும். எனக்கு பிடிச்ச பர்பிள் கலர் போட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குது மிஸ்டர். அம்மா இதெல்லாம் குளு குளுன்னு கம்பு வளையறமா சத்தம். அம்மா குளு குளுன்னு எப்படி இருக்கு? படக் படக். ஜெய்ஸ், நீ வா. உனக்கு என்ன? நீ தேடி வந்திருக்கல, அதனால இந்தா கண்ணு முடி, கழுவிட்டு கழுவிட்டு. ஓகே ஓகே ஓகே. ஆஹா, நிம்மதியா இருக்கான். வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் குட்டீஸ்க்கும் கொடுத்தாச்சு. எதிர்பார்க்காம வந்த ஜெய்ஸுக்கும் சாக்லேட்டை கொடுத்தாச்சு. இன்னைக்கு பாக்கி வச்சிருக்கிற மீதி வேலைகளை, முக்கியமா துணி துவைக்கிற வேலைகள் எல்லாத்தையும் நாளைக்கு தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஷேரிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட இல்லை வித்தியாசமான ஒரு கான்செப்டோட மண்டே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பாய். பர்த்டே இது ஹேப்பி பர்த்டே டாஃபின். டேஃப்னிகா பர்த்டே.